சினிமா மாணவனாக இருந்த தான் மார்க்சிய மாணவனாக மாறிவிட்டதாக இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பேசிய அவர், மேடையை அலங்கரிக்கும் கவர்ச்சி பேச்சுகளை பேசுவார்கள், உண்மையான தலைவர்கள் அல்ல என்றும் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு மதுரையில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் 3வது நாளான நேற்று ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கட்சியின் மறைந்த பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் கட்டுரை தொகுப்புகள் அடங்கிய தோழர் எடிட்டர் எனும் புத்தகம் வெளியிடப்பட்டது. விழாவில் திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், சமுத்திரக்கனி, ஞானவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய சமுத்திரக்கனி, எல்லோருக்கும் எல்லாமும் என்பது கம்யூனிசம், அப்படியென்றால் கடவுளும் கம்யூனிஸ்ட் தான் என்று கூறினார். திருவள்ளுவரும் திருமூலரும் கம்யூனிஸ்டுகள் என்று குறிப்பிட்ட அவர், திரைப்படத்தில் ஓங்கி பேச வேண்டும் என்ற காட்சி வந்தாலே சிவப்பு சட்டை தான் அணிவேன் என்றும் தெரிவித்தார். வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது, வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவம். அப்ப கம்யூனிஸ்ட்னா யார்? ஒரு பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும்? ஒரு காற்று மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும், எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட். அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே. இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. தீயில நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது. தீ தான். அது ஒன்னா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புறவன் நான். ராஜமுருகன், லெனின், பாரதி என சினிமா துறையில் சிவப்பு சிந்தனையாளர்களை குறிப்பிட்ட அவர், வெற்றிமாறனை பார்க்கும்போது எங்கோ ஒரு இடத்தில் சிவப்பு சிந்தனை வரும் என்று கூறினார். விழாவில் பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், விடுதலை படம் தனது 45 ஆண்டுகால வாழ்க்கையை விட நிறைய கற்றுக் கொடுத்ததாக கூறினார். அலங்காரமான வார்த்தைகளில் பேசும் தலைவர்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தவர்களாக இருப்பதாகவும் வருந்தினார். அந்த படம் பண்றதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா எனக்கு இருந்தது என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது மேடையை அலங்கரிக்கிற, அலங்காரமா பேசக்கூடிய, கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களா நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலையை வென்றெடுத்து கொடுக்கிறவங்க தான் தலைவர்கள். அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை. வெட்கை நாவல் அசுரன் திரைப்படமாக வந்தபோது சிலருக்கு பிடிக்கவில்லை என்று கூறிய அவர், இதுவரை சினிமா மாணவனாக இருந்த தான் விடுதலை படத்திற்கு பிறகு மார்க்சிய மாணவராகவும் இருப்பதாகவும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்த 4 இயர்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நிறைய அண்ட் தொடர்ந்து வாசிக்க வச்சிருக்கு. இன்னும் தேடிக்கிட்டே இருக்கோம். விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனா இருந்த நான் இப்போ சினிமா மாணவனாகவும் ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்டாகவும் இருக்கிறேன். எந்த சமூக அமைப்பும் மார்க்சியம் என்ற தத்துவத்தின் மேல் கட்டமைக்கப்படாவிட்டால் மக்களுக்கு எதிராகத்தான் சென்று சேரும் என்பது தனக்கு புரிதல் என்றும் வெற்றிமாறன் கூறினார். ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டின் இன்றைய நிகழ்வுகளில் நடிகர்கள் விஜய் சேதுபதி, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்.